ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைய நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமைய நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. இது வந்து ட்ராவல் விலாகுங்க. நான் வந்து வால்பாறை ட்ரிப்பு தான் போயிருந்தோம். அங்கே நடந்த தருணங்கள், என்ஜாய்மெண்ட்டு, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வந்து திடீர்னு பிளான் பண்ணது இல்லை. இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க பசங்க. இன்ஸ்டியூட்லேருந்து கிளம்புனாங்க. என்னையும் கேட்டாங்க, அக்கா வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன்னான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, வீட்டில் என்ன சொல்லிட்டாப்புல, தீபாவளி இருக்குது, சரி செலவு இருந்தாலும் பரவாயில்ல, சரி போயிட்டு வாங்க, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எப்போயுமே கிடைக்காது நம்மளுக்கு, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டாங்க. அப்படி நான் என்ன சொல்லுவேன், நாம் மட்டும் போனால் பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறது ரொம்ப சிரமமாயிரும், எப்படியாச்சும் அவரையும் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு நானும் அவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டேன். நான், என் பசங்க 2 பேர், எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பி அப்படியே நைட்டு ஒரு மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்பினோம், ட்ராவல் பண்ணோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்தது மங்கி ஃபால்ஸ் தான் வந்தோம். உள்ள மங்கி ஃபால்ஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. தீமும் சரி, அங்கே இருந்த அருவியும் சரி. நாங்கள் போயிருந்தோம், கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி விழுந்துருந்துச்சு. இருந்தாலும் க்ரௌடு தான் இருந்துச்சு. இந்த எப்படி சொல்கிறது, ட்ராவல் ஏரியானாவே கொஞ்சம் இந்த மாதிரி ஃபால்ஸ்னாவே கொஞ்சம் எல்லாமே க்ரௌடாக தான் இருக்கும். அப்படியே என் பிள்ளைங்களையும் அப்படியே குளிக்க வச்சுட்டு, இந்த ஆண் சிங்கத்தையும் பெண் சிங்கத்தையும் அப்படியே ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுக்க கிளம்பிட்டேன். அப்படியே அவங்க 2 பேரையும் மான் பக்கத்தில் நின்று ஒரே அலப்பறையை கூப்பிட்டு நல்லா இருந்துச்சு. அந்த பின்னால் அந்த பேக்ரவுண்டும் செம்ம தீமாக இருந்துச்சு. அப்படியே சூப்பராக இருந்துச்சு. இடம் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா ரியலாக இயற்கை எப்படி சூப்பராக இருந்துச்சு. அந்த இடமே நல்லா வரைஞ்சிருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. இப்போ ஒரு பாறை மேலே தான் அந்த 2 மான் நிற்கிற மாதிரி வரைஞ்சிருந்தாங்க. ஆனால் அந்த மானை அப்படியே பார்க்கும்போது ரியலாக நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே இடத்துல அப்படியே யானை வந்து ஒரு 3 யானை அப்படியே இருக்கிற மாதிரி சிலையில இப்படியே செதுக்கியிருந்தாங்க, நல்லா செதுக்கியிருந்துச்சு. பார்க்குறதுக்கும் அதுவும் ரியலாகவே இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே கிளம்பிட்டு காலையில் அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த இடத்த தான் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். காலையில் என்ன சப்பாத்தி, இட்லி, லெமன் சாதம் இதெல்லாம் கொண்டு போயிருந்தோம். நீங்கள் ட்ராவலில் என்னென்ன சாப்பாடு கொண்டுட்டு போவீங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே காலையில் இவங்களுக்கு பசங்களுக்கு இட்லியை மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பக்கத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். பார்த்தா அந்த பக்கத்து ஃபுல்லாகவே குரங்கு வந்து நிறைய இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்றதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் எல்லா இடமே அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா மலை சைடு இல்லை, அந்த பக்கத்து எல்லாமே குரங்கு நிறையா தான் இருந்துச்சு. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் அந்த சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அது அவங்களுக்கும் குரங்குக்கும் அப்படியே கொடுத்துட்டு நாங்களும் அப்படியே அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அந்த பக்கத்து. இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல எல்லா பக்கமுமே க்ரீனிஷாகவே இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஒரு எல்லா பக்கமும் அப்படியே பச்சை பசேர்னு நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நம்ம கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருந்துச்சு. அந்த பஸ் அப்படியே மூவ் ஆகும்போது இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மலையும் மேகமும் ஒன்றா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பனி மூட்டம், அந்த மலையோட இடம், அந்த தண்ணி, அதுக்கு இடையில அந்த க்ரீனிஷாக இருந்த செடி, மரம் அதெல்லாம் பார்க்க பார்க்க அழகாக இருந்துச்சு. நம்ம கண்ணுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வால்பாறை ஒரு டைம் போயிட்டு வாங்க. ஏன்னா நானும் ஃபஸ்ட் டைம் தான் போனேன். எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. மேலே அப்படி மலைக்குள்ளே நம்ம ஒவ்வொரு சைடும் அந்த வளைவை பெண்ட் பண்ணி போகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பெண்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம அப்படி மூவ் ஆகும்போது அந்த இடத்துல திரும்பி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இயற்கை அழகே ரொம்ப அழகு தாங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தால் சின்ன ஃபால்ஸ் ஒன்று இருந்துச்சு. நாங்கள் போயிருந்த நேரம் கொஞ்சம் மழை கம்மியாக இருந்துக்கனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. ஆனால் அங்கே யாரும் க்ரௌடு இல்லை. ஆனால் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மலைக்கு அந்த அருவிக்கு கீழே ஒரு டீ ஸ்டால் ஒன்று இருந்துச்சு. அப்படியே அங்கே அப்படியே டீயை குடிச்சிட்டு அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் கிளம்புனதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே கொஞ்சம் மாங்காய், இந்த கார்ன்லாம் நிறைய விற்றுட்ருந்தாங்க. அப்படியே பஸ்ஸுக்குள்ளே வாங்கி அப்படியே ட்ராவல் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்களும் அப்படியே அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருந்தோம். ஆனால் எங்கே பார்த்தாலும் குரங்கு வந்து ரொம்ப டார்ச்சர் தான். இங்கிட்டு ஓடிக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு. பஸ்ஸெல்லாம் நம்ம ஜன்னல்லாம் திறந்து வச்சோம்னா நம்மளோட திங்ஸு, ஃபோனு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். எனக்கு பக்கத்தில் இந்த பொண்ணோட ஃபோனே அப்படி தான், ஃபோனை தூக்கிட்டு போய் கீழே போட்டுருச்சு. அப்புறம் நாங்கள் தான் ஃபோன் அதுக்கப்புறம் திருப்ப எடுத்துகிட்டு ஆன் பண்ணி யாரோட ஃபோனுன்னு சொல்லிட்டு கொடுத்தோம். ஏன்னா
அந்த சைடு வந்து ஃபோனை கொடுத்தாவாச்சும் அப்போ தான் ஏதாவது ஸ்நாக்ஸ் தருவாங்கன்னு சொல்லிட்டு குரங்கு எவ்வளோ விவரமாக வந்து எடுத்துகிட்டு போயிடுதுன்னு பாருங்கள். எப்படி எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுது. அப்படியே அந்த பக்கத்து அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துட்டோம்னா ஃபுல்லாகவே தேயிலை காடு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு எந்த மரமே இல்லை, எல்லாமே தேயிலை தான். சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துலயே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த தேயிலை காட்டில் எப்படி தான் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. அவ்வளோ எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கூட கேப் இல்லை. நடந்து போகிறது கூட கேப் இல்லை. ஆனால் அதில் நின்று வேலை பார்க்குறாங்க. நிறையா அட்டைப்பூச்சிலாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் அப்படியே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துலேருந்து அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே வென் பண்ணி அந்த வளைவுக்கு வந்தாச்சு. அந்த வளைவில் ஒரு ஓரமாக, ஏன்னா எல்லா இடமும் வண்டி வந்து கொஞ்சோண்டு பிளேஸ் தான் இருந்துச்சு. ஒரு வண்டி வளையும் போது இன்னொரு வண்டி வளையிறதுக்கு கொஞ்சம் இடம் கேப் எங்கனக்குள்ள இருக்கோ அவனுக்கு தான் வண்டியை நிப்பாட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் சாப்பிடவும் முடிஞ்சிச்சு. அப்படி தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும், அப்படி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஒரு வண்டி வரும்போது இன்னொரு வண்டி வர்றது வந்து வளைகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பக்கத்து போகிறதுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஒரு வண்டி இந்த பக்கத்து மூவ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த வண்டி அங்கிட்டிருந்து வர மாதிரியே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதை தான் போகணும் அந்த சைடு எல்லாமே. ஆனால் நல்லா இருந்துச்சு, போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அங்கே டிரைவர் ஆனால் சூப்பராக வண்டி ஓட்டினாப்புல. அப்படியே அங்கே பக்கத்தில் இந்த மாங்காய் அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த இடம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் சொன்னாங்க, சரி இங்கேயே ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே மேலே அப்படியே க்ரீனிஷாகவும் கீழே ஒரு க்ரீன் கலரில் இருந்துச்சு. சுற்றி கொஞ்சம் மரம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த இடம். இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி சொன்னாங்களா, அப்படியே நம்ம அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க வந்தோம். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுலாம் எங்கள் வீட்டுக்காரன் வந்து என்னை வந்து வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல, ஹனிமூனுக்கும் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ போகாதது இப்போ போய்க்கலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு எப்படி டைம் அதுவாக அமைஞ்சிருச்சு. அப்படி நாங்களும் அப்படியே கிளம்பி வந்தாச்சு. ஏன்னா அப்போ வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவருக்கு வந்து டைம் இல்லை, அந்தளவுக்கு தைரியமும் இல்லை. ஏன்னா வீட்டில் வந்து அம்மா அப்பா வந்து என்ன சொல்லுவாங்களோ செய்வாங்களோன்னு பயந்துக்கிட்டு கூட்டிகிட்டு போகலை அவர். என்னை ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிட்டு ஒரு வாரத்துலேயே விட்டுட்டு போயிட்டாப்புல. இருந்தாலும் கூட்டிகிட்டு போகல. அதை நினச்சி நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். கல்யாணம் ஆன புதுசுலாம் எங்கேயும் கூட்டிகிட்டு போனதில் நான் என்ஜாய் பண்ணதே இல்லை, செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடலன்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் அவரை திட்டியிருக்கேன். அவர் அப்போ அதனால தான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் என்னமோ தெரியல. இந்த டைம் வந்து அவராகவே வாண்டடாக நீங்களே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன சொன்னார். அதனால நாங்களே கிளம்பி வந்தோம். எனக்கு ஆனால் போக விருப்பம் இல்லை. அவரை விட்டுட்டு எப்படி இருந்தாலும் நான் அப்படியே அவரை கிளச்சி நான் மட்டும் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியாது, வாமிட் பண்ணுவாங்க, நீனும் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சா, அப்படியே நம்ம உள்ளே இறங்கி அந்த உள்ளுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, அங்கே ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே உள்ள அட்டைப்பூச்சிலாம் இருக்குன்னு சொல்லவும் நான் பயந்துட்டு அப்படியே மேலே ஏறி வந்துட்டேன். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் பார்க்க பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இடம் நல்லாயிருக்கு. உள்ளுக்குள்ளே இறங்குறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பாம்பு இருக்குமா, பூச்சி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வேலை பார்க்குறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. குச்சிலாம் ரொம்ப கீறிச்சு, கையிலே கீறிச்சு, முதுகுலாம் ரொம்ப கீறிச்சு. அவங்களாம் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இடம் வந்து நல்லாயிருக்கு. அவங்க வந்து இந்த பக்கத்துக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். வாரம் சரி, உங்களுக்கு எல்லா நாளுமே நல்ல கிளைமேட்டும் சரி, அதோட பனி மூட்டம் வெயில் அவ்வளோவா இல்லை, நல்லா இருந்துச்சு. அந்த இடமே பார்க்குற நல்லா இருந்துச்சு. இவர் என்ன செஞ்சிட்டார், நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டிங்களா அப்படியே சொல்லிட்டு நான் அப்படியே உள்ளே இறங்கேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே இறங்கிட்டார். அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லையில் அவர் சொல்ல ட்ரை பண்ணார். ஆனால் அந்தளவு சொல்லலை. அவருக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலை. அப்படியே அவளை அப்படியே இறங்கி ஃபோட்டோ மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே மூவ் ஆயாச்சு. இந்த இடமும் நல்லா இருந்துச்சு. அப்படியே ஃபைனலாக வால்பாறை அப்படியே மேலே மூவ் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 38 கிலோமீட்டரோ என்னமோ இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் கூட இன்னும் வந்துகிட்டே இருக்கேன். ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வளைவு மட்டும் பெண்ட் பண்ணி லாஸ்ட்டு தான் ஏதோ கொண்ட உச்சி மலைன்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. லாஸ்ட் வால்பாறை கீழே வந்து ஒரு ஃபால்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபால்ஸ்குள்ளே அப்படி ஃபால்ஸில் வந்து தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. அங்கே வெறும் ஒரு கல், பெரிய அந்த கூழாங்கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கல்லாக தான் நிறையா கிடந்துச்சு. அந்த கல் ஃபுல்லாகவே நம்ம அந்த மீன் தொட்டிக்குள்ளே போடுவோம்ல, அந்த மாதிரி கல்லாக தான் கிடந்துச்சு. அந்த இடத்துல தண்ணியில் கால் வைக்கும்போது அப்படியே ஐஸ் கட்டி தண்ணியில் கால் வச்ச மாதிரி நல்ல ஜில்லுன்னு இருந்துச்சு. அங்கே போய் நம்ம குளித்தோம்னா வச்சுங்களேன், நம்மளோட உடம்புல உள்ள ஹீட் எல்லாமே அப்படியே கம்மியாயிரும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தண்ணி எல்லாமே இந்த மலைக்கு இடையில இருந்து வரனால நல்லா மூலிகை தண்ணி மாதிரி நல்ல தெளிவாக சூப்பராக இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. அதில் என்னால் தான் குளிக்க முடியல. பசங்க தான் தண்ணியை கண்ணோட்டி அப்படியே இறங்கிலான்னு சொல்லிட்டு அப்படியே பின்னால் அப்படியே இறங்குறாங்க. பாருங்கள், இனி பின்னால் வரும். அங்கே அப்படியே இறங்கி அப்படியே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க.
என் பொண்ணுலாம் அப்படியே சட்டையை கழட்டிட்டு அம்மா நான் கண்டிப்பாக குளிச்சு ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க ரெடி ஆகிட்டா. சரி குளிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுவிட்டேன். வேணாண்டி சளி பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி தண்ணியில் அவ்வளோ குடித்தா வந்து சளி பிடிச்சிக்காது. ஏன்னா மலையில் வந்து நிறைய மரம், துளசி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதில் தண்ணி வரனால நம்ம உடம்புக்கு எதுவும் செய்யாதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே ஒரு நாள் தானே குளிச்சுக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்கள குளிக்க விட்டாச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே அங்கே கோயில் பக்கத்தில் ஒரு ஏதோ காமாட்சி அம்மன் சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வால்பாறை பக்கத்தில் வந்துருச்சு. நாங்களும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஃபைனலாக வந்துருச்சு வால்பாறை. பார்த்திங்களா தண்ணியில் ஒரே ஆட்டமும் பாட்டமும். அவன் என்னென்னா சின்னவன் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் குட்டி குட்டி மீனாக நிறையா தெரிஞ்சிச்சு. அதை மீன் அப்படியே பிடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே பிடிச்சிட்டு சரி விளையாடுங்கடான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் தண்ணியை மட்டும் காலை மட்டும் நினச்சி விட்ருந்தோம். நிறைய க்ரௌடு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த இடம் நல்லா இருந்துச்சு. பாருங்கள் கல்லெல்லாம் கூழாங்கல் நிறையா கிடந்துச்சு. அங்கேருந்து 2 கல்லை கூட எடுத்து வந்துருக்கலாம் மீன் தொட்டிக்கு. இனி என்னத்தை அந்த கல்லை சுமந்துட்டு வரணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. என் பொண்ணு பாருங்கள் அங்கே ஒரே ஜாலி தான். அவளுக்கு ஒரே ஜாலி. நாங்கள்லாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணதில்லை. நான் சின்ன வயசில் என்னோடய பக்கத்து ஏரியாவுக்கு போகிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் என்னை கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. மதுரையே நான் பார்த்ததில்ல. இன்றைக்கி தான் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பெலாம் அமைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பெலாம் கிடைக்காது. போகிறதுக்கான அமைப்புன்னு சொல்லுவாங்களே அதுவும் கிடைக்காது. எனக்கு என்னமோ இந்த டைம் வந்து கிடச்சிருக்கு. தீபாவளி ஒட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புனனால ஒரு வழியாக வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அவங்க பசங்களும் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஏன்னா வீட்லேயே அடைஞ்சு கிடக்குறாங்கல்ல. அதனால் ஸ்கூல் லீவும் நல்லா அது மாதிரி அமைஞ்சிருச்சு. அப்படியே அதனால் அங்கே அப்படியே விளையாட விட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஆட போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் அங்கேருந்து கிளம்பி வந்தால் திருப்பி ரிட்டன் வந்தால் இந்த பக்கத்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்துச்சு. பார்க்கை ஒட்டி ஆலியார் டேர்முன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வந்துச்சு. அங்கே தண்ணிலாம் இது அப்படியே எடுத்து விட்டு கொஞ்சம் அதிகமானா எடுத்து விடுற மாதிரி இருந்திருக்கும் போல் இருக்குது. அந்த இடத்த கண்டிப்பாக போனால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். அந்த மலைக்கு நடுவில் சுற்றி ஃபுல்லாக தண்ணி தான். அந்த தண்ணிக்கு கீழே வந்து பார்க் இருக்க மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த படி ஏறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது நல்லாயிருக்கும். நீ பார்க்கணுன்னு நினச்சா கண்டிப்பாக ஏறுதானே ஆகணும். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்படியே பசங்களையும் சத்த நேரம் அப்படியே ஊஞ்சல் விளையாட விட்டுட்டு ட்ரெயின் போனாங்க. அப்புறம் டோரான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 அங்கேயே கீழே விளையாடுறதுக்கு நிறையா என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த மாதிரி விளையாடுறதுக்கு சின்ன திங்ஸ்லாம் இருந்துச்சு. அப்படியே அவங்களையும் அப்படியே விளையாட விட்டுட்டு ஒரு வழியாக அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நான் வந்து கீழே தான் உட்காந்துருந்தேன். அவங்க அப்பா தான் அவங்கள வந்து தூரி ஆட்டி விட்டுட்டு இருந்தார். ஆட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்படியே அங்கேருந்து ஒரு 5-6 மணிக்கு தான் அங்கே 6:30 ஆயிடுச்சு. பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றது செய்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அங்கேருந்து கிளம்புனா வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 12-12:30 ஆகும்னு சொன்னாங்க. அப்படியே வீட்டுக்கு 1 மணி